ஹலோ நம்ம பாக்ஸ் டைம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷாப் 101 அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ரீசேலிங் பொறுத்தவரைக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் இதில் எனக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷாப் 101 அப்ளிகேஷனில் அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கான விலையை நம்மளே தீர்மானிச்சிக்க முடியுது. அண்டு பேமெண்ட் இஷ்யூஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. அண்டு ரொம்ப முக்கியமாக இதில் கூட ப்ராடக்ட்டை ஒரு நல்ல விதமான ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதாவது ரீசேலிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மாதிரி தான். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவாக எடுத்து ஒர்க் பண்ணால் தான் இதுலேருந்து நம்மளால் ஒரு ஏர்னிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷாப் 101 அப்ளிகேஷனில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, அந்த ஷேர் பண்ணுறது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் பாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க அதை பை பண்ணாங்கன்னா அதுலேருந்து நமக்கு கமிஷன் மூலமாக தான் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு விதமான ரீசேலிங் ஏர்னிங் தான். ஸோ நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், என்னடா அந்த ப்ராடக்ட்டை வந்து ஷேர் பண்ணி அவங்க பை பண்ணி ஏர்ன் பண்ணணுமான்னு. பட் இருந்தாலும் இதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான். ஸோ நிறைய பேர் இது மூலமாகவும் நல்ல ஒரு விதமான ஏர்னிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேமெண்ட் இஷ்யூஸும் கிடையாது. ஸோ மேற்கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட்டை யாருக்கு ஷேர் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ஸோ ஷேரி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து லேடிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜென்ஸுக்கு தேவையான மெட்டீரியல் ஆக்சரிஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஜென்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஷேர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வந்தால் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்கள் எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது வெறும் ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் ஷேர் பண்ணாமல் அதை பற்றியான ஒரு டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி டைப் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு அதை பற்றியான ஒரு டீட்டெயிலாக தெரியும். ஸோ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கணும், அதாவது கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ் ஒரு 30%, 50% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்க ப்ராடக்ட்டாக வந்து ஷேர் பண்ணிங்கன்னா வாங்குறவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரெஷன் ஆகி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பப்ளிக் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து ஆட் பண்ணிக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நான் மெயினாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அண்ட் பேமெண்ட் இஷ்யூ இல்லை. இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கேட்டகரியில் இருக்கும் ப்ராடக்ட்டு. ஸோ எந்த மாதிரி கேட்டகரி ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த போனஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான போனஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதில் போனஸ் டீட்டெயிலில் இதில் பார்த்துக்காங்க. மேலே இருக்கக்கூடிய 3 லைன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸு அண்டு நீங்கள் ஏர்ன் பண்ண மணி எவ்வளோ அப்படி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது அக்கௌண்ட் நம்பரு, உங்களுடைய நேம், IFSC கோடு இதெல்லாம் என்டர் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மேற்கொண்டு நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மணி டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ரெஃபர் ஏன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அந்த அப்ளிகேஷனை ஷேர் பண்ணும்போது நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி ரீசேலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் அந்த அளவுக்கு தான் நான் இதுலேயும் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.